Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திக்க மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. I thank God and glorify Him for adding one more month in our lives. இந்தியா லாக்டவுன் ஆயிருந்தும் ஏப்ரல் மாதம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்மளை கண்மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தார். அதே போல இந்த மாதமும் நம்மளை கண்மணி போல நம்மளை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்ம இயேசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Our Lord Jesus is yesterday, today and forever the same. அந்த தேவனை நம்ம ஆராதிப்போம், சேர்ந்து ஆராதிப்போம். Hallelujah. Thank you, Lord Jesus. We praise you, Holy Spirit. Thank you. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும்
ஆண்டவரே நீங்க எங்க கிட்ட பேசுங்க இயேசுப்பா. We give you all the glory and all the honor, O Lord. In Jesus mighty name we pray. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர், இரக்கமுள்ள தேவன். சொன்னது போல ஆண்டவர் கடந்த மாதம் எல்லாம் நம்ம கண்மணி போல் பாதுகாத்து வந்தார். இந்த மாதமும் அவர் கண்மணி போல் பாதுகாக்க அவர் நல்லவர் வல்லவருமா இருக்க அப்படின்னா ஆண்டவரை நாம் பிள்ளைகளின் இந்த மே மாதத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அவர் நல்லவர். அவர் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறதுல யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். Book of Joel, 2nd chapter verse 21. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நாம் எப்படி அவருக்குள் வளர வேண்டும் என்றும் அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்றும் நாம் இந்த நிகழ்ச்சி மூலியமாக பரிசுத்த நம்மோடு கூட இடைபெறுவதாக வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் நாம் Joel 2nd chapter verse 21 மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னார். இப்போ இங்கே நம்ம பார்த்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே, இப்பேற்பட்ட ஒரு நாட்களிலே தேவன் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எதிர்பார்க்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை ஆளுகை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய எப்படி ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார், யாருக்கு செய்வார் எப்படி பார்க்கும் பொழுது இன்னொரு வருஷம் வாசிக்கப்படும் பொழுது இதில், அதாவது மேத்யூ புஸ்தகம் 4th chapter verse 4, மத்தேயு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இங்கே வேதம் சொல்லப்படுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்போ இந்த இடத்துல அதாவது வேதம் என்று சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதுகிறது. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து வரப்போகிற புறப்படுகிற வார்த்தை. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட குஷ்டரோகி வந்து பணிந்து கொள்கிறார். ஆண்டவரே என்று முதலாவது பணிந்து கொண்டு, என்னை சுத்தமாக்க உம்மால ஆகப்பட்டு சொன்னார். திருப்பி ஆண்டவர் சொன்னார், எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். திருப்பிள்ளைகளிடத்தில் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை, அந்த வார்த்தையினால குஷ்டரோகியா இருக்கிறவன், அவருடைய குஷ்டரோகம் நமக்கு எனவே தெரியும். ஒரு குஷ்டரோகி பார்க்கும் பொழுது விரல்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும், 10 விரலும் இருக்காது, காலில் 10 விரலும் இருக்காது, முகங்களில் மூக்கெல்லாம் அது சாப்பிட்டு கொண்டு இருக்கும். சரி பிள்ளைகளே, பார்க்கும் பொழுது வேதனை துக்கமாக இருக்கும். அப்போ அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சுத்தம் உண்டு, என்னை சுத்தமாக உமால ஆகும் என்று சொல்லுகிறான். அப்போ தேவன் என்ன சொன்னார், எனக்கு சுத்தம் உண்டு, நீ என்ன சுத்தமாக என்று சொன்னார். உடனடியாக தேவ பிள்ளைகளே அந்த நிமிஷத்தில் அவன் சுத்தமானான். தேவ பிள்ளைகளே அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிச்சு. வேதம் சொன்னது போல மனுஷன் 40 மாத்திரம் தேவன் வாழ்ந்து புறப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, தேவ வசனத்தின் மேலே நாம் தாகமாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, அவர் உன்னை பார்த்து, உன் விசுவாசத்தை பார்த்து, உன் ஜெபத்தை பார்த்து, உன் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து அவர் கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்வார். பிள்ளைகளே, நிச்சயமாக அந்த வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாகும், நம் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. 2வது காரியத்தில் இங்கே பார்க்கும் பொழுது, அதாவது வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே எதை சொல்லப்பட்ட காரியம், நீ மரண பிரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவங்களுக்கு உனக்கு நான் தருவேன். ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன் 2nd chapter verse 10. நீ மரண பிரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவங்களுக்கு உனக்கு நான் தருவேன். இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நீ உண்மையாயிரு. முதல்ல வாசிக்கப்படும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்றும், 2வது காரியம் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையினால நீ பிழைப்பாய். அப்போ தேவ வார்த்தை வாசிக்கும் பொழுது
வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே நீ என்னோடு பேசும், ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லும் பொழுது அப்போ நாம் பிழைக்கிறதா இருக்கும். மூன்றாவது காரியத்தை என்ன சொல்றாங்க, நீ மரண பிரியனும் என்ன உண்மையாயிரு. ரொம்ப முக்கியமான இருக்காரு. ஆண்டவர் நம்ம கிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். இந்த உலகம் உண்மையான உலகம் கிடையாது, ஏமாற்றுதனமா இருக்கிறது, யாரை நம்புறது தெரியாது. இந்த உலகத்தில் அவ்வளோ ஒரு வேதனைக்குரிய உலகமா மனுஷர்கள் எல்லாமே பார்க்க முடியா இருக்குது. இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம உண்மையா இருக்கணும். அப்புறம் நம்ம கூட ஆண்டவர் சொன்னார், 99வது வயசுல அவருக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லப்படுது, எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டு இருந்தார். அப்ப என்ன அர்த்தம், நீ உண்மையாய் நடந்து கொண்டு இருந்தார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார். தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதை பெறுவார்னு சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில ஜெனிப்பில் 1000 ரூபாய் லாஸ் ஆகும், சரி 1000 ரூபாய் அதை சத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், உண்மையாக நடப்பேன் ஆண்டவரே சொல்லி மனசில் இல்லை மனசாட்சியில் குற்றங்களாக இல்லாதபடிக்கு உண்மையாக இருக்கத்தக்கதாக எல்லாருக்கும் முன்பாக, தேவனுக்கு முன்பாக, குடும்பத்துக்கு முன்பாக, வேலை செய்கிற இடத்துல எங்கேயும் சரி உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவரை உயர்த்துவார்னவை ஆஸ்வதிப்பார். 4வது காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே 4வது காரியம் என்று சொல்லுகிறது. புக் ஆஃப் தானியல் 9th chapter verse 23. அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் தானியேல் 9:23 நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே தானியேலை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். 2வது காரியம் என்னென்ன, ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் ஆண்டவர் தானியேலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார்? அது ஒரு ரகசியம் உண்டு. என்னக்கா அந்த வசனம் நினைச்சது, ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது, வெளிப்பட்டது. பிள்ளைகளே, இங்கே ஜெபத்தை குறிக்கிறது. தானியேல் ஜெபிக்கிற மகனாக காணப்பட்டார். தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கிறது. பலகனியை திறந்து எருசலேமை பார்த்து ஆண்டவரை நோக்கி ஆலயத்தை பார்த்து ஜெபிப்பாங்களே. அந்த ஜெபத்துக்காகவே ஒரு பெரிய ஒரு சோதனை வந்துச்சு. எல்லாரும் யாருமே ராஜாவை தவிர வேறு யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லப்படும் பொழுது தானியேல் இதுக்குமே பயப்படாதபடிக்கு ஜன்னல் வாசலை திறந்து எருசலேமை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினாங்க. அப்பொழுது சிங்கங்கள் வாயில, அங்கே சிங்கங்கள் குகையில் போடும் பொழுது அந்த இடத்துல தேவன் சிங்க வாயில கட்டி போட்டார், காப்பாற்றினார். ஏன்? ஜெபத்தில் அவர் வல்லமையா இருந்தார், உறுதியா இருந்தார், பக்தி வைராக்கியமா இருந்தார். அதனால தேடி பிள்ளைகளே, ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதான் இங்கே வேதம் சொல்லப்படும், திறப்பின் வாசல் ஒருவனை தேடினேன். ஆண்டவர் தேடுகிறார். யார்? என் பிள்ளைகளுக்காக, யார் என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தேடுகிறார். அவர்களை பார்த்துதான் ஆண்டு சொல்றார், நீ எனக்கு பிரியமான மகனா, நீ எனக்கு பிரியமான மகளா. நான் ஜெபிக்க கடமைப்பட்டோம். நம்ம குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கணவன் மாடி பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, விசுவாசத்துக்காக, ஆவிக்குரிய ஜீவத்தை வளர்றதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டு சமூகத்தில் ஆண்டவர்களுடைய கண்ணீரோடு ஜெபி, ஆண்டவரே எங்களை நினைவு கூறும், என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பதாக. நம்முடைய தேசத்துக்காக, எங்கள் இந்தியா தேசம் 137 கோடி ஜனங்கள் உண்டாடுகிற அவருடைய லட்சியம் அனுபவம் ஒவ்வொருத்தரும் ஏசத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கர்நாடகா அனுபவ ஜனங்களை ரட்சியம், நம்முடைய பெங்களூர் ரட்சியம், பெங்களூர் ஜனங்களை ரட்சியம் அனுபவிப்பா. நம்முடைய ஏரியா நான் எங்க வாசப்படுகிறேன் அங்கே ஜனங்களை ரட்சிக்கிறார்கள். அனுபவி என்னுடைய சபை விசுவாச குடும்பங்கள் பிள்ளைகள் எங்களை ரட்சிக்கிறார்கள். எங்களுக்கு எல்லாரும் ஜெபிக்க சொல்லி இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதான் ஆண்டு சொல்ல, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்க்கணும், அவனுக்கு ரொம்ப பிரியமா இருப்பார். அந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்கிறவராகும், அந்த பிள்ளைகளுடைய குறைகளை நிறைவாக்குறவராகும், அந்த பிள்ளைகள் தேவைகளை சந்திக்கிறவராகும், அந்த பிள்ளைகள் என்ன யோசனை பண்ணி கொண்டு எதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், எதுக்காக அவர் பிளான்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர் எந்த பிசினஸ் செய்ய வேண்டும், எப்படி வேலை விஷயத்துல எப்படி காரியங்கள், அவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் வாசல் திறக்கிறவராக. காரணம் என்னங்க, நீ ஜெபிக்கிற மகனாக இருக்கிற, நீ ஜெபிக்கிற மகனாக இருக்கிறபடினால தான் நீ எனக்கு மிகவும் பிரியமானவர். 5வது காரியங்களை பார்க்கும் பொழுது இங்கே சொல்லுகிறார், சங்கீத புஸ்தகம்
37 அதிகாரம் அதுல 5வது வசனம். Psalm 37 verse 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். பிள்ளைகளே, இங்கே வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பிளான் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரப்பா. என் பிள்ளைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரப்பா. என் குடும்பத்தை நான் அல்ல ஆண்டவரே, நீர் நடத்துகிறீர் ஆண்டவரப்பா. கடந்த மாசமெல்லாம் ஆண்டவர் கண்மணி போல் நம்மை பாதுகாத்து வந்தார். சுகம் பலன் ஆரை கொடுத்து பாதுகாத்து வந்தார். தேவைகளை சந்தித்தார். தேவைகளை ஏற்ற நேரத்தில் நம்மை போஷித்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வழியை கர்த்தருக்கு நாம் என்ன பண்ணுவோம்? ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீ நடத்துகிறீர், என் பிள்ளைகளை நீ வளர்க்கிறீர் ஆண்டவரப்பா. உம்மாலதான் என் குடும்பம் நடத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய உம்மாலதான் என் பிள்ளைகள் ஆண்டவரப்பா ஆண்டவர் வளர்த்து கொண்டு வருகிறார் ஆண்டவரே. அதுக்காக நான் சோத்திரிக்கிறேன் ஆண்டவரப்பா. கர்த்தாவின் பிள்ளைகள் திசை மாறி போகாதபடிக்கு, குடும்பம் பாதிக்கப்படாதபடிக்கு, சத்ருவான் குடும்பத்தை ஆண்டவரப்பா கர்த்தாவே ஆண்டவரப்பா கர்த்தா அழிக்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கள். அதனால் ஆண்டவரே, என் முழு குடும்பத்தை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பாதுகாத்து என் குடும்பத்தை சுற்றில வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக என்று நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதை பேசும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் எப்படிங்கிறோம்? நம்பிக்கையாயிரு. 2வது காரணம், அவர் மேலே நம்பிக்கையா இருக்கணும். அவர்கிட்ட உண்மையில நம்பிக்கையா இருக்கணும். ஆமாண்டவரே, என் தேவைகளை சந்திக்க வல்லவர் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆசிரிக்க நீ வல்லவரா. என் நம்பிக்கைக்கு தான் யார் கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே பேசுவிக்கத்தான். என்னுடைய குடும்பத்தை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி, என்னுடைய வேலையை பற்றி ஆண்டவரப்பா, என்னுடைய ஒவ்வொரு காரணத்தை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோது என்னை கைவிட மாட்டார். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். 3வது காரியம் அதே வசனம் சொல்லுவோம். 1வது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, 2வது அவர் மேல் நம்பிக்கையாக, 3வது அவரே காரியத்தை வாக்கியப்படுவார். தேடி பிள்ளைகளே, நாம் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிக்கும் பொழுது, என்னுடைய ஆத்துமா சரீராவை நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர், நீர் தான் என்னை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் பொழுது, 2வது நம்பிக்கையாய் காத்து கொண்டிருக்கும் பொழுது, 3வது காரியம் என்ன பண்ணுறோம்? உன் காரியத்தை அவர் வாக்கியம் பண்ணுவார். உன்னுடைய வேலையை ஆஸ்வதிப்பார், உன்னுடைய பிசினஸை ஆஸ்வதிப்பார், உன்னுடைய படிப்பை ஆஸ்வதிப்பார், உன்னுடைய மேரேஜ் விஷயத்தை ஆஸ்வதிப்பார், உன்னுடைய தேவைகளை ஆஸ்வதிப்பார், உன் குறைகளை நிறைவாக்குவார். உன்னுடைய கடல் பிரச்சனைகள், பல விதமான காரியங்கள் குறைகள் இருக்கும் பொழுது அந்த குறைகளை நாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம யார் படிப்போம்? 6வது காரியங்கள் நான் பார்க்கும் பொழுது Psalms 136 verse 1. சங்கீதம் 136 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தரை துதிகள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முதல் ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தரை துதிகள், நாம் அவர் சோத்திரிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் இக்காலத்தில் சோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். தெளிவுகிறேன், சோத்திரப்பட்டது ரொம்ப நல்லது. துதிகள் மத்தியில் அவர் என்ன பண்ணுவோம்? வாசப்படுகிறார். அவர் நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் இறங்கி வருகிறார். என் நாம பிரஸ்தாபப்படுத்தும் எந்த சாரத்திலே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கும் பொழுது, குடும்பமா இருக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் தொழுது கொள்ளும் பொழுது, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, இயேசு நீ இருக்கிற உங்க வீட்டில் வந்து உன்னை விடப்படலாம் ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னார், அவரை துதிக்க வேண்டும். அவரை துதிகள். கர்த்தர் நல்லவர். வேதத்தில் வாசிக்கப்படும் பொழுது, அதாவது பரலோக ராஜ்யத்தில் இரவும் பகலும் தேவ தூதர்களும் சேராமணிகளும் அவர் என்ன பண்ண, கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓயாமல் 24 மணி நேரம் அவரை ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார். பூமியில நாம் ஆராதனை பண்ணும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். அவரை ஆராதிக்கும் பிசாசம் விட்டு ஓடிப்போம். அவரை ஆராதிக்கும் பொழுது சரீரங்கள் பலவீனங்கள் நீங்கி போகும். அவர் ஆராதி துதித்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது பலவீனங்கள் எல்லாம் ஓடி போகும். நாம் ஆராதிக்கும். 2வது காரியம், அவர் நல்லவர். சொல்லுங்க, அவரை மிக
நல்லவர். இயேசு எப்படி இருக்கிறாரோ நல்லவராய் இருக்கிறார். என் எல்லா காரியங்களுக்கு அவர் நல்லது. எனக்கு நல்லவராக, என் கணவனுக்கு நல்லவராக இருக்கார், என் மனைவிக்கு நல்லவராக, என் பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், என் குடும்பத்துக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர். எனக்காக யாவும் செய்து முடிக்கிறார். எனக்காக பல பாடுகள் பட்டு, எனக்காக ரத்தத்தை சிந்தி, எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். அவர் நல்லவர். அவர் உலகம் என்னை தள்ளி போட்டது, மனுஷனை தள்ளி போட்டார். ஆனால் இயேசு என்னை தள்ளவே இல்லை. அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறபடியாக பாவியாக என்னை தேடி வந்தார். நான் அவரை தேடி போகவில்லை, அவரை நான் விசாரிக்கவில்லை, வேதத்தை நான் வாசிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, அவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார், என் பாவங்களை கழுவினார், என்னை புது மகனாக மாற்றினார். சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்தார். முதலாவது வசனம் வாசிக்கும்படி சொல்லும் பொழுது, அதாவது மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சொன்னது போல இன்றைக்கு அவர் நல்லவராக இருந்தார். இன்னைக்கு நான் மகிழ்ந்து களி கூறுகிறவராக இருக்கிறேன். பிள்ளைகள், நீங்கள் ஆரம்பித்தான் அவரை நாம் எனப்படுவோம். அவர் நல்லவர் என்று சொல்லவே, மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இயேசு நல்லவர், அவர் நல்லவர்களுக்கு நல்லவராக இருப்பார். நீ அவர் தேடு, ஜாப் பண்ண, வேதத்தை வாசித்து சொல்லும் பொழுது நாம் கண்டிப்பாக அவர் அந்த குடும்பத்துக்கு அவர் நீங்க சொல்கிற நபர்களுக்கு அவர் இயேசு அப்படிங்கிறவர் நல்லவராக இருப்பார். மூன்றாவது காரியத்திலேயே அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றது என்னக்கா? இறக்கும். கிருபை என்றது இறக்கும். பிள்ளைகளே, மன்னிக்க முடியாத இருக்கிற ஒரு நபரான சகோதரியான சரி, அங்க மன்னிப்பு கிடைக்குதான் கிருபை. ஆண்டவர் மேல கிருபையா இருக்கு. அவர் இறக்கமுள்ளவராக இருப்பார். அவர் என்னை நேசித்தபடினால்தான் அவர் என் மேலே அன்பு கூர்ந்தார். என்னை தள்ளி விடாத படிக்கும், என்னை பனிஷ்மெண்ட் கொடுக்காத படிக்கும், என்னை நரகத்து பாதம் போடாத படிக்கும், என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார். எல்லாம் சுமந்து கொண்டு என்னை பார்த்து சொன்னார், இனி நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாதே. அதுதான் கிருபை. மகளே மகளே, உன்னுடைய பாவத்தை நான் எடுத்துக்கொண்டேன், உன்னுடைய வியாதியை நான் எடுத்துக்கொண்டேன், நோவை நான் எடுத்துக்கொண்டேன், உன்னுடைய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறேன். இனி பாவம் செய்யாதே, நீ நல்லவன் மகனாக, நல்ல மகனாக இரு என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதுக்கு தான் பேர் சொல்லலாம், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு மாத்திரம் கிடையாது, நான் சாகிற வரைக்கும் அவர் கிருபை என்னோடு கூட இருக்கும். என்னை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளே, 7வது காரியம் சொல்லப்படுது. Book of Luke 19 chapter verse 5. லூக்கா எழுதிய நிருபம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே 5வது வசனம் இப்படியா சொல்கிறது, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். சகையை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சகையை வந்துட்டு அவர் என்ன செய்தார், எப்படியாக இயேசுவை காண வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரோ, இயேசு பார்க்கறதுக்கு ஜன கூட்டத்தில் மத்தியில் போனார். ஏராளமா ஜனங்க இருந்ததால இயேசுவை காணப்பட முடியல. முயற்சி பண்ணி பார்க்க முடியவில்லை. என்ன பண்ணார், மறுபடியும் பார்க்க அந்த கூட்டத்தை வெளியே வந்துட்டார். வெளியே வந்து யோசனை பண்ணினார், இயேசு எப்படி வருவார்? ஓகே, இந்த வழியில வருவார். அப்ப அந்த ரோடை தெரிஞ்சு கொண்டு கொஞ்சம் முன்னால போய் ஒரு காட்டுத்தீ மரம் இருந்துச்சு, அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறார். உட்காந்து இயேசு வரப்போகிறார். வரும்பொழுது அவரை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சகையை பற்றி பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஐஸ்வர்யமானார். இரண்டாவது, ஜனங்கள் மத்தியிலே அவரை பார்க்கும் பொழுது அவர் பாவியா இருக்கிறார், மோசக்காரன், ஏமாத்துக்காரன் அப்படி சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவன் பாவியான மனுஷன் என்று ஜனங்கள் இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார். ஆனா இந்த மனுஷனுக்குள்ளே இயேசுவை கேள்விப்படும் பொழுது இவர் எப்படிப்பட்டவரும், இவர் பார்க்கிறவர்களுக்குள்ள இவருக்குள்ள ஒரு வாட்சி வந்துச்சு, ஒரு தாகம் வந்துருச்சு. இல்ல ஒரு ரகசியம் என்ன என்று சொல்லும் பொழுதும் இவன் போய் தேடி பார்க்கிறான் இயேசுவை. எப்படியாவது பார்க்கிறேன்னு சொல்லி ஜனக்கூட்டத்தில் பார்க்க முடியாத போயிடுது. அப்போ பார்க்க முடியாததுனால அவன் என்ன பண்ணிருக்கலாம், சரி பார்க்க முடியல, பார்க்கல, நாளைக்கு கூட பார்க்கல, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு ஒரு குறை இல்லை, அவனுக்கு பெரிய பெரிய பணக்காரனா இருக்கிறான், எல்லாமே இருக்குது. இருந்த போது அவன் என்ன செய்தான், இல்லை இயேசு எப்படியா பார்த்துதான் ஆக வேண்டும். அவர் எத்தனை அற்புதங்கள் செய்தார், எல்லாம் பண்ணியிருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும்.
அந்த வாஞ்சியா தாக அவனுக்குள்ளே இருந்ததுபடினா காட்டத்தி மரத்தில் போய் உட்கார்ந்து அந்த வழியில் இயேசு வரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், காத்திருக்கிறான். இயேசு ஜெபிப்பிள்ளைகளே, இயேசு எப்போ வந்தாலும் தெரியாது, எவ்வளவு மணி நேரம் அந்த மரத்தில் அவன் உட்கார்ந்து கொண்டு காத்திருக்கிறான்னு சொல்லி தெரியல. எழுதப்படல, ஆனால் அந்த இடத்துல காத்து கொடுத்தார். ஏன்னா திரளான ஜனங்கள் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறபடினால அப்படி ஈஸியா அந்த காட்டத்தை பார்த்துட்டு இயேசு வர முடியாது. கொஞ்சம் லேட் ஆயிருக்கும், 1 மணி நேரம் ஆயிருக்கும், 2 மணி நேரம் ஆயிருக்கும், 3 மணி நேரம் ஆயிருக்கணும், இல்லை 4-5 மணி நேரம் ஆயிருக்கும், தெரியாது. ஆனா அவ்வளவு நேரம் அவன் பொறுமையாக இயேசுக்காக காத்திருந்தான். இந்த இடத்தில் நாம் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயத்தில் நாம் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஜெபத்துக்கு பதில் கிடைச்சாது இருக்கலாம், நிலையா இருக்கலாம், நம்ம கேட்டது கிடைக்காது இருந்திருக்கலாம். அதை நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த சகி சோர்ந்து போகவில்லை, இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனுக்குள்ள வாஞ்சி இயேசு பார்க்கணும்னு வாஞ்சி இருந்துச்சு. அவன் சோர்ந்து போகவில்லை. அந்த காட்டத்தை மரத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஜனங்களை பார்த்துக்கணும், பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, இன்னும் இயேசு வராரு பார்த்து கொண்டு தான் இருந்தான். ஏன்னா எத்தனான ஜனங்கள் இருக்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் அடையாளம் கூட அங்கே நடந்து கொண்டிருக்குது. ஜனங்கள் மத்தியில் பேசிக்கொண்டு தான் இருக்கிற விதவாத ஜனங்கள், அந்த ஜன கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்கிறது. ஜனப்பிள்ளைகள், நீங்கள் நானும் ஆடு சமத்தில் காத்திருக்கணும். அதிகாலையில் எழுப்பி அடுவரே, இந்த காலவெளியிலே நான் சோதரிக்கிறேன், என் ஜபங்களை கேளு, என் குடும்பத்தை பார், என் தேவையை சொல்லி என்னை ஆசீர்வதிச்சு. நம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உன் இருதயத்தை கண்டுபிடிச்சி பார்ப்பார். என் மகள் காத்து கொண்டிருக்கிறது, என் மகன் காத்து கொண்டிருக்கிறது என்று கண்டிப்பாக நிச்சயம். சவுல் என்ற மனுஷனை பார்க்கும் பொழுது அவர் தமஸ்குவிலே இயேசுவை தரிசிக்கும் பொழுது கண் எழுந்தவனாக கையிலாகி பெற்று போகிறார்கள். அவர் போய் 3 நாளில் இரவு பகலும் சாப்பிடாதபடிக்கு, தண்ணி குடிக்காதபடிக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அனேனியாக்கிட்ட ஆண்டவர் சொன்னார். அனேனியாவே என்று கூப்பிடுறார். தோடியன்னு சொல்ல பொழுது சவுல் என்ற ஒரு வாலிபன் 3 நாள் புசியாமல் குடியாமல் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். சின்ன பிள்ளைகளை, அனேனியா ஒரு இடத்துல, சவுல் ஒரு இடத்துல, தேவன் ஒரு இடத்துல. ஆனால் தேவன் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த சவுளுடைய உள்ளங்களை, இந்த சகையுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்தார். இவன் எனக்காக ஒரு மனுஷன் காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்து கொண்டு எனக்காக காத்து கொண்டிருக்கிறான். ஜெபிப்பிள்ளைகளே, அதிகாலை நீ ஜெபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் பரலோகத்தோடு பார்ப்பார். என் மகன் என்னை பார்த்து கொண்டு எனக்காக ஏங்கிக் கொண்டு எனக்காக காத்து கொண்டிருக்கிற மகன் அந்த மகனுடைய ஜெபத்தை பதில் கொடுக்கணும், தேவையில் சந்திக்கணும் என்று சொல்லி கண்டிப்பாக ஆண்டவர் உன்னை தேடி வருவார். இந்த இடத்துல அவன் இயேசு மரத்தடியில வந்த பிறகு ஜெபிப்பிள்ளைகளே, இவன் மேலிருந்து இயேசுவை பார்க்கிறாப்ல. இயேசு அங்கிருந்து இவனை பார்த்து, சகீவே நீ சீக்கிரமா என்ன பண்ணுவோம், இறங்கி வா, நான் இன்றைக்கு நான் வீட்டில் என்ன பண்ணுறேன், தக்க போறேன்னு சொல்ல ஒரே ஆச்சரியம். நான் பாவியான ஒரு மனுஷன், ஆனா என் பேர் எப்படி இயேசுக்கு தெரியும்? இயேசு சொல்ற என் வீட்டில் தங்க போறாரா, அது சீக்கிரமா இறங்கி வாங்க, உடனே சீக்கிரமா சந்தோஷமா இறங்கி வருகிறான். இறங்கி வீட்டுக்கு போற சமயத்தை ஜனங்களா சொன்னாங்க, இயேசு இதான் இவ்வளவு நல்லவரா இருக்கிறார், ஆனா யார் விட்டு போறாரு இருக்கோ, பாவியான மனுஷத்து போறாரு சொல்லி ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் இயேசு, சகையை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து போய்கொண்டே போ வீட்டு வாசல் வரும் பொழுது சகையுடைய மனசு மாறிடுச்சு. பாவியான மனுஷன், நான் மோசம் பண்ண ஏமாத்துக்காரனா இருந்தேன், இந்த வீட்டில் இயேசு வருகிறார், நான் என் வீட்டுக்கு இயேசு வர்றதுக்கு என் வீடு சரி நானும் சரி பாத்திரவானே அல்ல என்று சொல்லி அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி ஆண்டு சொல்லாடுகிறே. நான் யாருக்கிட்டாவது மோசப்படி இருக்குப்பாடா, அது நான் நல்ல தெரியாத பிறகு திருப்பி கொடுத்து ஆண்டவரே. ஜெபிப்பிள்ளைகளே, அந்த இடத்துல அவன் மனம் மாறுகிறான், பழைய வாழ்க்கையை விட்டு விடுகிறான். இனி நான் பாவியா வாழக்கூடாது. ஜனங்களை பார்த்து சொல்ல, பாவியான மனுஷன், இனி நான் பாவியான மனுஷனா இருக்கக்கூடாது. இதே ஜனங்களுக்கு நான் எங்கே யாருக்கு மோசம் பண்ணி யாருக்கு என்ன சேவை செய்துங்களோ மன்னிப்பு அவங்கள்ட்ட கேட்கிறேன். கேட்டுக்கொண்டு அவளுக்கு பணத்தை திருப்பி கொடுத்து, எல்லாம் மோசப்படுறதுக்கெல்லாம் நான் திருப்பி கொடுத்துக்கிறேன், என் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கிறேன், இனி நான் பாவியா வாழக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் எடுத்து ஆடு சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
இனி நான் ஆண்டவரே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி அப்போ ஆண்டவர் வார்த்தை சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது. ஜெபிக்கிறீங்க, இதை கேட்டுக்கொடுக்கிற நீங்கள் எல்லாரும் சில சமயத்தில் பாவிகளாக இருக்கலாம், சில சமயத்தில் தெரியாத சில தவறுகள் செய்திருக்கலாம். நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபம், ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும். ஒரு சமயம் நான் தவறாக செய்திருந்தா, யாருக்காவது மோசம் பண்ணி கொண்டிருந்தாரா, யாராவது ஆண்டவரை பக்கத்தாக என்னால் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருப்பார்களோ, அல்லது என் தாயோ தகப்பனோ, என் சகோதர சகோதரிகளோ, அல்ல சொந்த பந்தங்களோ, என் ஃப்ரெண்ட்ஸுகளோ, யாராக இருந்தாலும் ஆண்டவரப்பா, ஆண்டவர் இயேசுவை நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனி நான் அப்படி செய்ய மாட்டேன். எல்லாரும் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரப்பா. என்னை யாரும் பாவி சொல்லக்கூடாது. என்னை விரல் காமிச்சு யாரும் இவளா என்று என்னை குறித்து தவறாக பேசாதபடிக்கு நான் மனமாற என்னை அர்ப்பணிக்கிறேன், என் ஆத்துமா சரீரம் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சவுலை போல அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், மகன் உன்னை பார்த்து சொல்வார், உன் வீட்டுக்கு, அதாவது இந்த வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உன் ஆத்துமா சரீராமைக்கு என்ன வந்ததுக்கோ ரட்சிப்பு வந்துச்சு. அவனுடைய ரட்சிப்பார். இனிவுடைய பாவி என்று ஜனம் மாத்திரம் இல்லை, யாரையுமே சொல்ல ஆண்டு சொன்னார்கள், நம்முடைய பாவத்தை முதுகு பின்னால் போடுகிறவரா, நம்முடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுகிறவரா. இனி நம்மை பற்றி பார்க்கும் பொழுது பாவியால் நம்மை பார்க்காதபடிக்கு அவருடைய பிள்ளையா பார்ப்போம். வேதம் சொல்லுங்கள், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்த தேவனுடைய பிள்ளை நாம் அவரை ஏற்றுக்கொள்வது. இயேசுவே உள்ளத்தில் வார் சொல்லும் பொழுது ஜெனப்பிள்ளைகளே நம்மை அவருடைய மகனாக அவர் மாற்றுகிறதா இருக்கிறதுபடியான ஜெனப்பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த மே மாசத்துல 1ஆம் தேதி இந்த நாடு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதிக்கத்தான் என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன். இந்த மாசம் மறுபடியும் நான் ஜெபத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், வேதத்தை நான் வாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரை பக்கத்தாவே தானியேலுக்கு நீ சொல்வது போல, நீ மிகவும் பிரியமானவர் என்று சொல்வது போல ஆண்டவரை பேசு, நான் உங்களுக்கு பிரியமான மகளாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை நீர் ஆஸ்வதிப்பீராக. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாசத்துக்காக நன்றி ஆண்டவரப்பா. நிச்சயமாக நீர் என்னை ஆஸ்வதிக்க போகிறேன். நான் ஆசுவாதமாக இருப்பேன். ஜெபத்தில் விசுவாசத்தை என்னை வழிநடத்துகிறார். அப்போ உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போ நான் சோதரிக்கிறேன். ஆண்டவரப்பா திருப்பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த அருமையான கிருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரப்பா எங்கள் வாழ்நாளில் கொடுக்கப்படுகிற இந்த புதிய மாசத்துக்காக நன்றி. இந்த மே மாசத்தில் பேசு என்னை தரப்படமா தாழ்த்துக்கிறேன். அனுபவப்பா இஸ்விக்கத்தான் எங்கள் இந்தியா தேசத்தை நினைவுக்கிறோம். அதுவரை கர்நாடக நினைவுக்கிறோம், பெங்களூர் எங்கள் வீட்டை என் குடும்பத்தை நினைவுக்கிறோம். அதுவரை வெளிநாட்டில் இருக்கிற அனுபவப்பக்கத்தாவே, அதுவரை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக அனுபவப்பக்கத்தாவேப்பா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாரும் இரத்த கொண்டுகளை மூடி மறைத்துக் கொள்வீராக அனுபவப்பா. அதுவே இந்த கொரோனா அது வைரஸ்ல அதுவே மாட்டிக்கொண்டு அதுவே பக்கத்தை தவித்துக் கொண்டு பிள்ளைகள் மேல அப்படி வல்லமை இறங்கி அதுவே பக்கத்து கொரோனா வியாதியிலிருந்து அவருடைய விடுதலையாக்குவீராக. அதுவே அவர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற டாக்டர்ஸ்களுக்கு ஆட்சேபிக்கணும், அவர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற நர்சஸ்களுக்கு ஆட்சேபிக்கணும். அதுவே பக்கத்தாவேப்பா ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்களுக்காக அனுபவப்பா ஜெபிக்கிறேன். அனுபவப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனுபவப்பா கத்தா கவர்மெண்ட் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் அப்படி வல்லமையான கருத்து இருக்கட்டும். அவங்க மேலானது அப்பானது இயேசு கத்தாவே கொரோனா வைரஸ் அவங்க அணுகாதபடிக்கும் இயேசு கிறிஸ்துவின் அக்கினியானது டாக்டர்ஸ் வேலையும் நர்சஸ் வேலையும் அனுகிற பக்கத்தாவே, அல்லது ஹாஸ்பிட்டல்கள் ஸ்டாஃப் வேலையும் அனுகிற பக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலையும் அனுகிற பக்கத்தாவே இயேசு சத்தம் ஊற்றப்படுவதாக, இயேசு அக்கினி அவங்க மேலே சுற்றி கொண்டு இருப்பதாக அவளை பாதுகாத்துக்கணும். எங்கள் எல்லாரும் இப்படி கருத்தை அர்ப்பணிக்கிறோம். அப்போ உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அப்போ சோத்திரிக்கிறோம். அனுகிறப்பா நீ நல்லவர் வல்லவர் இறக்கமுள்ள தேவன். அனுகிறப்பா உங்களுக்கு நன்றி. அனுகிறப்பா ஜெனிப்பில் ஒரு பாடல் பாடி தேவநாமத்தை நாம் பயப்படுத்த போகிற தேவத்தில் நெருப்பில் சோத்திரிக்கிறோம். அனுகிறப்பா நன்றி. ನನ್ನ ಮನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಾತು, ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಹಾಡು. ನನ್ನ ಮನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಾತು, ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಹಾಡು. ಸಾರುವೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಎಲ್ಲ ಜನಗಳಿಗೆ, ಸಾರುವೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು
திருப்பி திருநாள் ஆண்டவர் இந்த மாதம் முழுதும் நம்முடைய கண்பிடிப்பை பாதுகாத்து வழிநடத்துவதாக. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஜாப்படுவர்கள் ஆண்டு சமூகத்தில் தெய்வ நேரத்தை செலவழிகள். ஆண்டு நமக்கு பெரிய காரியம் வேதம் சொன்னது போல மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவே அல்லேலூயா, praise the Lord.